ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான ராகி பக்கோடா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 வரமிளகாய். இப்போ இதை 2 ஓட்டு ஓட்டி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம கையாலேயே நல்லா உதிரியாக பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் பிசையும் போது வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் இதோடு சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை கொஞ்சம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 கப் ராகி மாவு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதையே நல்லா பிசைஞ்சு விடுங்க. வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சுட வச்ச எண்ணெயை 1 கரண்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுட வச்ச எண்ணெய் சேர்த்துக்கும் போது எப்பயுமே உங்களோட பக்கோடா நல்லா கிரிப்ஸியாக வரும். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ நம்ம பக்கோடாவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம உதுத்து விட்டுடலாம். அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு தடவை எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். இப்போ நம்ம பக்கோடா எல்லாம் வெந்து ரெடியாக இருக்குது. வெளியில் எடுத்துடலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரியே ராகி பக்கோடாவை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.